ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எங்கிருந்து யார் மூலம் பேசினாலும் இதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படி தெரியுமா? வேதத்தில் சொல்லுது, கர்த்தர் அவருடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார், அவருடைய ஆடுகள் அவர் சத்தத்தை அறிந்திருக்கும். நீங்கள் கர்த்தரோடு நெருங்கி பழகி அவரோடு கூட சார்ந்து வாழ்கிறவர்கள் எந்த சூழ்நிலையில் யார் மூலம் கர்த்தருடைய வசனம் வெளிப்பட்டாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏரோது ராஜா அப்படித்தான் ஒரு நாள் உட்கார்ந்து அவன் அமர்ந்து சில வார்த்தைகளை பேசினான் என்று எல்லாம் அது கர்த்தருடைய சத்தம் என்று சொன்னாங்க. சொன்னவனுக்கு இது கர்த்தருடைய வார்த்தைன்னு தெரியாததுனால, அவன் தேவனுக்கு உண்டான மகிமையை செலுத்தாததுனால பக்கத்திலே 2 தேவதூதர் நின்னாங்க. அவர்கள் அவனை அடித்தார்கள், புழுத்து செத்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. தேவதூதர் நிற்கிறாங்கன்னா அப்ப அங்க வெளிப்பட்டது கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தர் உரைத்தார் என்று அறுதிட்டு சொல்லாமலே கர்த்தருடைய வார்த்தைகள் வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் வேதத்தில் வெளிப்பட்டிருக்கும்.